ஒரே குடும்பத்துல தொடர்ந்து 3 தலைமுறையா சினிமால இருக்கக்கூடிய பிரபலங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது முத்துராமன் குடும்பம். முத்துராமன் 60s 70s காலகட்டத்துல தமிழ் சினிமால ஒரு முக்கியமான நடிகரா பார்க்கப்பட்டிருக்காரு. நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சு ஒரு சிறந்த நடிகரா இருந்திருக்காரு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி அவரோட மகனான நவரச நாயகன் கார்த்திக்கும் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு. கார்த்திக் வந்த ஒரு சில படங்கள்லயே ஒரு நல்ல ஃபேன் பேஸ் அவருக்கு கிடைச்சிச்சு. அவரோட சிறந்த ஆக்டிங்னால எல்லாரையும் கட்டி போட்டாரு. இன்னைக்கு வரைக்குமே சின்ன சின்ன கிராமங்கள்ல கார்த்திக்னு சொன்னா உயிரை கொடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இவருக்கு இருக்கு. இவரை ஃபாலோ பண்ணி அப்படியே அவரோட மகனான கௌதம் கார்த்திக்கும் சினிமாக்குள்ள வந்தாரு. ஆனா தாத்தாக்கும் அப்பாக்கும் இருந்த செல்வாக்கு இவருக்கு கிடைக்கல. இவர் பண்ண எந்த படங்களுமே பெரிய அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகல. அதுவும் இவர் பண்ண சில படங்கள் எல்லாமே ட்ரோல் மெட்டீரியலா மாறி முத்துராமன் கார்த்திக்கு இருந்த ஒரு ஃபேன் பேஸை இவரால பிடிக்கவே முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நாகேஷ் குடும்பம். தமிழ் சினிமால எத்தனை காமெடியன்ஸ் வேணாலும் வரட்டும், இல்ல இந்தியன் சினிமால வேணாலும் வரட்டும், ஆனா நாகேஷ் மாதிரி இனிமே யாராலையுமே காமெடி பண்ண முடியாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பாணிய இனி யாராலையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணவே முடியாது. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நாகேஷோட காமெடியை இனிமே பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காமெடியனா வலம் வந்தவர் தான் இந்த நாகேஷ். அவரோட மகனான ஆனந்த் பாபு ஒரு மிக சிறந்த டான்சரா இருக்கிறது மட்டும் இல்லாம அப்பப்போ சினிமாவிலையும் நடிச்சிட்டு இருந்தாரு. சரி, சினிமா செட் ஆகாது போல அப்படின்னு அப்படியே சீரியல் பக்கம் தலையை காட்டி சீரியல் நாயகனா வலம் வந்துட்டு இருந்தாரு. இப்ப அவரோட மகனான கஜேஷ் சரியான வாய்ப்பு கிடைக்காட்டாலும் அங்கங்க சின்ன சின்ன படங்கள்ல அப்படி தலையை காட்டிட்டு போயிடுறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பழம்பெரும் நடிகையான ருக்மணியோட ஃபேமிலி. ருக்மணியோட மகள் தான் லக்ஷ்மி. உண்மையாவே ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ்ங்க. நம்ம தென்னிந்திய சினிமால இது வரைக்கும் மக்கள் பார்த்த ஒரு சிறந்த நடிகையில லக்ஷ்மியும் ஒருத்தங்க. நடிகை லக்ஷ்மியோட மகள் தான் ஐஸ்வர்யா. தென்னிந்திய மொழிகள்ல இப்ப அங்கங்க சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் முரளியோட ஃபேமிலி. இவங்களோட அப்பா யாருன்னு தெரியுமா? மிகப்பெரிய கன்னட டைரக்டரான சித்த லிங்கையா தான். அவர் மூலமா தான் முரளி படத்துக்குள்ளேயே வந்தாரு. தென்னிந்திய மொழிகள்ல இவங்க நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. நிறைய படத்துல லிங்கையா நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் முரளி அப்படியே சினிமாக்குள்ள வந்து ஒரு முன்னணி நடிகராகவே மாறிட்டாரு. ஆனா அதுக்கு காரணம் அவரோட திறமை தான். அப்படியே அதை தொடர்ந்து அதர்வாவும் தமிழ் சினிமாக்குள்ள வந்தாரு. ஆரம்பத்துல நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஃபேன் பேஸையும் பிடிச்சிக்கிட்டு பெண்கள் எல்லாரையும் கவர்ந்துக்கிட்டு ஜாலியா தான் இருந்தாரு அதர்வா. ஆனா போக போக அவர் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொதப்பி அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அதர்வா, அப்பதான் சினிமால நிலைச்சு நிக்க முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷோட குடும்பம். கீர்த்தி சுரேஷோட மொத்த குடும்பமும் சினிமா பேக்ரவுண்ட் உள்ளவங்கன்னு சொல்லலாம். அவங்க அப்பா ப்ரொடியூசர் டைரக்டரா இருந்திருக்காங்க. இவங்களோட அம்மா நடிகையா இருந்திருக்காங்க. அட இது கூட போதாது அப்படின்னு இவங்களோட பாட்டி சரோஜாவும் ஒரு காலத்துல சிறந்த நடிகையா இருந்திருக்காங்க. அவங்க அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சிறந்த நடிகை தான். கடைக்குட்டி சிங்கம் படத்துல கார்த்திக்கு பாட்டியா இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? சினிமாக்குள்ள வர்றது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா அப்படியே வந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டமான விஷயம். நம்ம இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 400-500 ஆர்டிஸ்ட கண்டிப்பா சினிமாலையும் பார்த்திருப்போம். ஆனா எத்தனை பேர் நமக்கு ஞாபகம் இருக்கும்? கூடி போனா ஒரு 50 பேர். எஸ், மீதி எல்லாருமே காணாம போயிருவாங்க. என்னதான் சினிமாக்குள்ள வந்தாலும் 20-30 வருஷம் நிலைச்சு நின்று நிறைய படங்கள் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இருந்தா போதாது, நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கணும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, என்னதான் இந்த மாதிரி தலைமுறை நடிகர்கள் எல்லாருமே சினிமாக்குள்ள ஈஸியா வந்திருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்களோட திறமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம நடிக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களையுமே பார்த்து தான் நடிக்கணும். தப்பி தவறி தப்பான ஒரு படத்துல நடிச்சோம் அப்படின்னா சோசியல் மீடியால நம்மள பொழந்துருவாங்க. அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போயிடும். இப்படி உங்களுக்கு யாராச்சும் தொடர்ந்து 3 தலைமுறையா நடிக்கக்கூடிய குடும்பத்தை பத்தி தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.